நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிள் டேஸ்டியான சிக்கன் சூப் தான் பார்க்க போகிறோம். இது குக்கர்லேயே பண்ணிடலாம். இதுக்கு நம்ம 1.5 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் 2 டீஸ்பூன் ஜீரா வேணும். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு 25 கிராம் சின்ன வெங்காயம், அதை கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். குக்கரில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணணுன்னு பார்ப்பேன். அதனால் நான் 4 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக காய விட்டு நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சு அந்த பெப்பரையும் ஜீராவையும் அதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக நம்ம பெரட்னாப்பில் வதக்கி விட்டோம்னாலே போதும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ லைட்டாக வதங்கட்டும். வதங்க விட்டு நம்ம அடுத்து பூண்டும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டும் வெங்காயமும் 1-2 மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். நீங்கள் வேணுனாலும் இடிக்கல் ஏதாவது இருந்தால் அதில் தட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு பல்ஸ் மட்டும்தான் நான் மிக்சியில் ஓட்டினேன். ரொம்ப மசிஞ்சிடுச்சுனாலும் அது நல்லா இருக்காது. அதனால் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் ஓட்டி எடுத்து வச்சுட்டேன். இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். ரொம்ப பச்சை வாடை போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக வதக்கிட்டு நான் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு லைட்டாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். தண்ணி ஊற்றி அதை கிளறி விட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு 500 கிராம் சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வதக்கி விடணும். வதக்கணுன்னா அதோட கலர் நல்லா மாறி வரும் நமக்கு. அது வரைக்கும் நம்ம இந்த சிக்கனை வதக்கணும். இப்போ உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கிறது தெரியும். அதோட கலர் மாறின பிறகு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு லிட்டை மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம விசில் போட்டுடலாம். இதுக்கு ஒரு 3 விசில் நம்ம வெயிட் பண்ணாலே போதும். இப்போது விசில் வந்த பிறகு நம்ம அதோட ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதில் இருக்கிற அந்த சூப் மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் கார்னிஷிங்க்கு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப் ரெடி. உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன்.